வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி உளுந்த வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்ல மொறுன்னு இந்த மாதிரி குண்டு குண்டுன்னு இருக்கிற உளுந்த வடை மிக்சியில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து தான், தோல் இல்லாத உளுந்து. ஒரு 2 வீசம்படி எடுத்திருக்கேன். வீசம்படிக்கு 1 டீஸ்பூன் பச்சரிசி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 வீசம்படிக்கு 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டேன். 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிருக்கு. இந்த ஊற வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா உளுந்து நல்லா உப்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும். மாவு கையில் தொட்டால் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்படி போட்டோன்னா நல்லா அப்படி கீழே உழுகிற மாதிரி இருக்கணும். தண்ணி அளவு நீங்கள் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக கிடச்சிரும். அப்போ தான் நல்லா மொறுன்னு கிடைக்கும், நல்லா உப்பியும் கிடைக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிட்டேன். அது கூட 1.5 டீஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்கேன், அந்த மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி. தேவைப்பட்டால் இஞ்சி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. இஞ்சி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா நான் காரத்தந்தாப்பில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஒரே டைம் அல்லது 2 டைமில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ கையில் ஒவ்வொரு தடவையும் உளுந்த மாவு எடுக்கும்போது நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டி இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம போடலாம். அடுத்து நம்ம கையை கழுவிட்டு திருப்பி நம்ம மாவு எடுத்து அப்படி போடணும். அப்போ தான் அதே ஷேப்பில் கிடைக்கும். மாவு ஒட்டாமல் நம்ம உருட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அடைப்பை மிதமான சூட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி கோல்டன் கலரில் கிடைக்கும். ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. இந்த கலர் இருக்கும்போது நம்ம உளுந்த வடையை எடுத்து வச்சிடலாம். சூப்பரான உளுந்த வடை மிக்சிலேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். போட தெரியாதவங்க கூட ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.